தடியங்காய் தயிர் பச்சடி, வெள்ளை பூசணி தயிர் பச்சடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பத்தை தேங்காய், 4 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதில் எதையுமே அடுப்பில் ஏற்றாத ஒரு பதார்த்தம் தான் இது. இதில் சின்ன சின்ன அளவில் நறுக்கி வச்ச வெள்ளை பூசணி, தடியங்கான்னு சொல்லுவோம் ஊர் நாட்டில், அதை சேர்த்துக்கோங்க. இது பச்சையாகவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலாவோடு சேர்ந்து சாப்பிடும்போது ஒவ்வொரு தடியங்காய் சாப்பிடும் பொழுதும் நல்ல மணமாக இருக்கும், நல்ல ருசியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உடல் எடையை குறைக்கணுன்னா இதை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மல்லி தலைகளை இதோட சேர்த்துக்கோங்க. காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உடல் எடைங்கிறது ஒல்லியாக இருக்கும் குண்டாக இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, சுறுசுறுப்புங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சுறுசுறுப்புங்கிறது பின்வாங்கும்போது அப்போ தான் ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அதனால் சுறுசுறுப்பு குறையாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அடுப்பில் ஏற்றாத சில உணவு பதார்த்தங்களை சாப்பிடும் பொழுது சுறுசுறுப்பு மேம்படும், ஆரோக்கியமும் நல்லா கூடும். இது மாதிரி இந்த காய் தடியங்காங்கிறது உங்களுக்கே தெரியும், நல்ல ருசியாக இருக்கும். இந்த காய் நீர்ச்சத்து நிறைந்த காய் இது. ஸோ இதை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நம்ம அதிகமாகவே சாப்பிடுவோம். தயிர் நல்ல கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. தயிருக்கு அளவு இல்லை, இந்த காய்க்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இலை விருந்தில் பச்சடி வகைகள் வைப்பாங்க. அதில் அப்போல்லாம் தயிர் பச்சடிங்கிறது ரொம்ப பிரதான ஒன்றா இருக்கும், கட்டாயம் வைப்பாங்க இலை விருந்துகளில். இப்போ அது வழக்கத்தில் இல்லை. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். நல்ல தயிர் தாராளமாக எடுத்துக்கோங்க. இந்த தயிர் இளம் புளிப்புடைய தயிர், ரொம்ப அதிக புளிப்புள்ள தயிர் எடுக்க வேண்டாம். இளம் புளிப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தயிர் யூஸ் பண்ணுங்கள். கடுகு மட்டும் இதில் தாளித்து அதை சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.